எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இது நம்ம சேனலில் போட போகிற 2வது வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வீடியோவுக்கு வந்து ஓரளவுக்கு ஆதரவு அளிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு அளிங்க. அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசாக சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. 2 நாளாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிம்ஜிதா, தீபக், கேரளா மாநிலத்தை சேர்ந்த இந்த இந்த இஷ்யூ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க சிம்ஜிதான்றவங்க. அதே பஸ்ஸில் தீபக்ன்றவரும் அவங்களுக்கு பக்கத்துலேயே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. தீபக்ன்றவர் வந்து சிம்ஜிதா கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதா சொல்லப்படுது. அவங்க ஒரு வீடியோவும் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னோட புரிதலேருந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் எந்த தவறும் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களாம் கொஞ்ச நாள் போய் ஜெயிலில் இருப்பாங்க. தப்பு பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. திருப்பி இதே மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் இல்லாததுனால தான் அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை, இறந்துட்டார். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இறந்துருக்கு. இதுக்கு தற்கொலை வந்து எதுக்குமே முடிவில்லை. சூசைட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றது எல்லாருமா நினைக்கிற மாதிரி நானும் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு அவர் உண்மைக்காக நின்று பேசியிருந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கதறி அழுது. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில இதுக்கப்புறம். ஏன்னா நம்ம உண்மை எதுன்னு தெரியாமல் மொத்தமாக பொதுவாக பேசிட்டு போயிட முடியாது. இன்னமும் அதை பற்றி இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பேசுவோம். டைம் கிடைக்கும்போது நிச்சயம் கண்டிப்பாக பேசுவோம். சரிங்களா? தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்லை. உண்மைக்காக நின்று போராடுங்க, பேசுங்க. தயவு செஞ்சு சூசைட் பண்ணாதீங்க. தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிடா, இவ்வளோதான் வீடியோவா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்படி இந்த அளவுக்கு நம்மலாம் கொந்தளிச்சிட்டு இருந்திருக்கோம். நமக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம கொந்தளித்து பேசுகிறோம், வெகுண்டு எழுறோம் கோவத்தோட. சரிங்களா? கடந்த மாதம் டிசம்பர் 24ஆம் தேதி நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சென்னையிலேருந்து கோவை நோக்கி போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயினில் சட்டக்கல்லூரி மாணவி பயணிக்கிறாங்க. அவங்க பேர் சொல்ல விரும்பல. அதே அதே ட்ரெயினில் கோவையை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி பயணிக்கிறாரு. அவர் வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில் தலைமை அதிகாரியாக இருக்காருன்ற மாதிரி தான் நியூஸில் போட்டிருக்காங்க. நான் படித்தேன். சரிங்களா? அவரும் இதே மாதிரி தவறான நோக்கத்தோட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. அது வந்து வீடியோ ஆதாரத்தோடு அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோவில் கிளியராக தெரிஞ்சிருச்சு அவர் தவறு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த ஸ்டேஷனில் இருந்த ரயில்வே போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மகளிர் காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிச்சு அவர் தவறு பண்ணியிருக்காருன்றது நிரூபணம் ஆனதுக்கப்புறம் அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி பணி இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. பணி இடைநீக்கம். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பணி இடைநீக்கம்ன்றது தற்காலிக பணி இடைநீக்கம் தான். நிரந்தர பணி நீக்கம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் வந்து இனிமேல் செய்ய போகிறவங்க பயப்படுவாங்க. ஏன்னா காவல்துறையிலும் நிறைய தவறு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்மையில் கூட 2 காவலர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். 2 காவலர்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அது டீட்டெயிலாக இப்போ பேச விரும்பலை. அது நிறைய பேர் பேசிட்டாங்க, நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ரொம்ப கொதிச்சு எழுற பெரிய பெரிய ஆட்கள், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் கொதிச்சு எழுந்தாங்களே, இந்த விஷயத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு பேசலை அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஏன்னா அந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா, அவரை வந்து பணி இடைநீக்கம் பண்ணதில் கிடையாது. அவருக்கு தகுந்த உரிய தண்டனை கொடுத்துருக்கணும். அதே சமயம் அவரை வந்து பணி இடைநீக்கம் பண்ணாமல் பணி நீக்கம் பண்ணியிருந்திருக்கணும். அவருக்கு இதுக்கு மேல் அரசாங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும். சரிங்களா? முடிஞ்சால் அவங்களோட ரேஷன் கார்டை கூட கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எங்களோட வரி பணத்துலேருந்து வர காசில் வச்சுட்டு ரேஷன் அரிசி போடுறது, நம்ம நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறதெல்லாம் வேணாம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் ஈடுபட்டு தவறு நடக்கும் பட்சத்தில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். எடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பாங்க. அதே போல் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இதை வச்சு வியூஸ் வாங்குறதுக்காக கொந்தளித்து பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல, இவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒன்று தான். பேசுகிறது இருந்தால் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் பேசுங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் யாரோ 100ல் ஒருத்தர் பேசினா போதாது, எல்லாரும் பேசணும். ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவங்க குறிப்பாக முக்கியமாக அவங்க தான் அதிகமாக பேசணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி தவறுகள் வந்து அடுத்தடுத்து நடக்கும் பட்சத்தில் நம்ம வந்து
வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருவோம். ஏன்னா இந்த விஷயம் நடந்தது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியல. நியூஸ் பார்க்குறவங்க, நியூஸை படிக்கிறவங்க, ரெகுலராக நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்க, நியூஸ் டிவியில் ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆனால் சாதாரணமாக சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு சும்மா வழக்கம் போல் அவங்களோட அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா தவறு நடக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து காட்டுங்க, சரிங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட குரல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் இப்போ சென்னையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஜெப்டோ ஊழியரை வந்து பொது வெளியில் போட்டு வெட்டி கொடூரமான விஷயத்த பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக எடுத்து போட்டாங்கன்ற மாதிரி நியூஸில் நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நாய்களை கல்லால் அடித்து கம்பால் அடித்து விரட்டி ஓட விட்டாங்க. இந்த மாதிரி தவறு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீப காலங்களில் ரொம்ப தொடர்ந்து சொல்லவே முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும். சட்டம் கடுமையாக இருந்தால், இந்த தண்டனைகள் வந்து கடுமையாக இருந்தால் குற்றங்கள் நிச்சயம் குறையும். என்றைக்குமே தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் வந்து குறையும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.